மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணை முடியும் வரையும் கொழும்பு குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட போறார் என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிந்த ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் பட்லந்த ஒரு உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது. அங்கு அரச ஊழியர்கள் சிலரும் வசித்தார். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு இந்த பட்லந்த விவகாரம் குறித்து முதல் சற்பரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான். அல் ஜசீரா நடத்தின நேர்காணலில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிக்க அவர் எதையும் பேசல. நீங்கள் ஒரு சில பேர் செய்த தவறுகளை வைத்துக்கொண்டு மொத்த இராணுவத்தின் பேரையே நீங்கள் பழி சொல்லக்கூடாது. உண்மையிலே எங்களுடைய இராணுவங்கள் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடவில்லை என்று அவர் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். சேனல் 4 ஊடாகவும் அது மட்டும் இல்லாமல் பல காணொலிகள் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்தன. அங்க சட்டமும் இல்லை அல்லது ஒழுங்கும் இல்லை, அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கடலை கொடுக்கின்றார்கள். ஆனால் வேதநாயகன் ஐயா கூட இப்படி செய்வார் என்று நாங்கள் சிறு பாரம்பரிய கடற்தொழிலாளர்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கடற்தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாத்து தரும் என்றதிலே எள்ளளவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய கைது தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டு வந்தமே இருந்தது. அந்த வகையில் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருப்பதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருப்பதான தகவல் வந்தது. அவர் வெளிநாட்டு போயிட்டார் என்கிற தகவல் கூட வந்தது. ஆனால் இருந்தாலும் கூட அதை போலீஸ் ஊடக பிரிவு மறுத்திருந்தது. அந்த வகையில் அது தொடர்பான பல விடயங்கள் வெளியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணை முடியும் வரையும் கொழும்பு குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையான பின்னர் அவர்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் இதில் சட்டமா அதிபர் சொல்லியிருக்கின்றார், அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று இந்த போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிச்சிருக்கின்றது. ஏற்கனவே இந்த தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக பல விமர்சனங்களும் எழுந்திருந்த சூழ்நிலையில் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளவு காலம் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யவில்லை என்கின்ற விடயம் கூட பேசப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் தேசபந்து தென்னக்கோன் இது தொடர்பாக தன்னுடைய மனு ஒன்றையும் கையெழுத்திருந்தார். இது தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் சார்பாக அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தண்ணி அது தொடர்பான மனுவையும் கையெழுத்திருந்தார். அவை இப்படியாக பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருந்த இந்த சூழ்நிலையில் சட்டமாதி சொல்லியிருக்கிற இந்த விஷயம், அதாவது முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரையும் இந்த 6 பேரையும் கைது செய்ய வேண்டாம் என்று சொன்ன விடயம் இப்போ ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது. பட்லந்த விவகாரம் தான் இன்றைய பேசுபொருள். நாங்கள் நேற்றைய காணொலியிலிருந்து கடந்த காணொலிகள் போடுகின்ற பொழுது அதில் பட்லந்த விவகாரம் தொடர்பான ஏதாவது ஒரு விடயப்பிறப்பு இடம்பெற்றிருக்கும். அந்தளவுக்கு அது ஒரு பெரிய பேசுபொருளாக அமைஞ்ச அந்த விடயப்பிறப்பு தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே இப்போ வாய் திறப்பார் என்கின்ற கேள்விதான் அனைவர் மத்தியிலேயும் இருந்தது. அரசியல் பரப்புலையும் சரி, பொதுமக்கள் பரப்புலையும் சரி, இதான் ஒரு முக்கிய விடயமாக இருந்தது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட போறார் என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிந்த ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் ஒன்று கதைஞ்சிருந்தது. அந்த அறிக்கையை அவர் ஒரு காணொலி வாயிலாக விட்டிருக்கின்றார், பதிவு செஞ்சிருக்கின்றார் தான் சொல்லணும். அந்த காணொலியில் அவர் என்னென்ன விஷயங்களை சொன்னார் என்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அவர் முக்கியமாக அதில் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1999ஆம் ஆண்டு பட்லந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 87ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு JR ஜெயவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகு வரவேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம், சுதந்திர வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய கேந்திர இடங்கள் இருந்தன. அவற்றை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு தங்குமிடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பட்லந்த ஒரு உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது. அங்கு அரச ஊழியர்கள் சிலரும் வசித்தார்கள். அக்காலகட்டத்தில் சபுகஸ்கந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள். இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள்.
அந்த கட்டத்தில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்லந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய கலனி போலீஸ் அத்தியட்சகர் நளின தெல்கொட அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் பின்னர் 1994 ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்லந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும். அக்காலத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். 1999 ஆண்டு பட்லந்த ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன்போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்லந்த வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது. போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒளித்து வைத்திருக்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கம் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை. அதனை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று இதுவரை யாரும் கூறவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை. அதேபோன்று நாடாளுமன்ற அமர்வொன்றின் அறிக்கை குறித்து 25 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை. அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணமே ஆகும். இதுதான் அந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய அந்த காணொலியின் முழு விவரமாக இருக்கின்றது. அவர் இந்த விடயங்களை பற்றி தான் பேசியிருந்தார். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியையும் பார்த்திருந்தீர்கள். ஆகவே இது தொடர்பாக அவர் என்ன விஷயத்தை மொத்தமாகவே இதில் சாராம்சமாக சொல்ல வர்றார் என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலகட்டத்தில் சந்திரிகாவால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் அதுவும் அவர் எதற்காக கொண்டு வந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என் மீது சேர் பூசுவதற்காகத்தான் கொண்டு வந்தார். இது ஒரு அரசியல் என்று தான் நாங்கள் பார்க்கணுமே தவிர, அது மட்டும் இல்லாமல் என்ன அவரை என்னது கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சியம் அளிப்பதற்காகத்தான் நான் அங்கே போனேன். இது ஜேஆர் ஜெயவர்தனாவில் எனக்கு பணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது என்பது தொடர்பான ஒரு விடயம். ஆகவே அது தொடர்பான விஷயங்களில் தான் நான் ஈடுபட்டிருந்தேன் என்ற பொருட்களை இந்த விஷயத்துக்கு தன் சார்பான விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தார். இது ஜேவிபி இந்த இப்போ தற்போதைய அரசாங்கத்தால் என்ன மாதிரி பார்க்கப்பட போன்றது என்பதுதான் ஒரு கேள்வியாகவே இப்போ நிலவுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவனுடைய இந்த உரையை தொடர்ந்து நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் அவருடைய உரையை விமர்சிக்கும் மூலமாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன விடயம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க கடந்த 35 ஆண்டுகளாக இது தொடர்பாக பேசியிருக்கலாம். ஆனால் பேசல, இப்போ பேசுகிறார். இது கொஞ்சம் இது மிகப்பெரிய தாமதமாகிவிட்டது. ரணில் தாமதமாக இந்த விஷயத்தை சொல்கிறார் என்றும் சொல்லியிருக்கின்றார். இந்த பட்லந்தை விவகாரம் குறித்து முதல் சட்பரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். அல் ஜசீரா நடத்தின நேர்காணலில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிக்க அவர் எதையும் பேசல. இப்படி நலிந்த இயேசு அவர்கள் இது தொடர்பான விஷயங்களை சொன்னது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பட்லந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கும். வாக்குறுதித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கு. ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த இது தொடர்பாக திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கணும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு. இந்த குழுவினூடாக இது தொடர்பான அறிக்கையை விசாரிக்கிற நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். விவாதம் நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியோடையும் வாதிட்டு விவாதத்துக்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார். ஆகவே இந்த நாட்டின் ஜனநாயகம் நீதியை தேசிய மக்கள் சக்தி நிலைநாட்டி கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் இதையும் நிலைநாட்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே என்ன பேசுவார் என்று ஒரு பக்கம் சுட்டிக்காட்டப்பட்ட போதும், இன்னொரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக என்ன முடிவு எடுக்க போதென்ற ஒரு வினாவும் இருந்தது.
என்ற முன்னைய அரசாங்கம் இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றுதான் இப்போ பொது வெளியில் பேசப்படுற விஷயமா இருக்கு. ஏன்டா சந்திரிகா காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச காலத்திலையும் அவர் காப்பாற்றப்பட்டு கொண்டு தான் வந்திருந்தார். இவர்களும் அப்படி செய்வார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கு. அரசியலுக்காக மட்டுமே இதை வெளியில் எடுத்துட்டு பிறகு இதை மூடி மறைப்பார்களா என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தால் பார்க்க முன்னர் இவர்கள் ஜேவிபியாக இருக்கின்ற பொழுது ஜேவிபியில் பலர் இங்கே கொண்டு போய் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷய பிறப்பிலையும் ஆராயப்பட்டது. ஆகவே இந்த ஜேவிபி தங்களுடைய பழைய விடயங்களை நினைவு கூர்ந்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே உண்மையிலேயே இந்த இது தொடர்பான விடயங்கள் எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுதோ அந்த அளவுக்கு அரசாங்கம் பரபரப்பாக நடவடிக்கை எடுக்குமா அல்லது விரைவில் இது தொடர்பான தெளிவுபடுத்தல்கள் கிடைக்குமா என்கின்ற விஷயம் இப்போ ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது. நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை பதிவு செஞ்சிருப்போம். அதில் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருப்போம். அதிலேயும் குறிப்பாக இந்த சர்வதேச விசாரணை தொடர்பாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இசைப்பிரியா அவர்களுக்கு நேர்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார். ஏற்கனவே இந்த அனுராபுரம் விடயம் தொடர்பாக பேசிவிட்டு அனுராபுரத்தில் அந்த வைத்தியருக்கு நடந்தது தொடர்பாக நாங்கள் மனம் பெருந்துகின்றோம். அதே மாதிரி எங்களுடைய தரப்பில் இருந்து இசைப்பிரியா என்ற பெண்ணுக்கு பல சம்பவங்கள் நடந்திருந்தன. அவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்தார் என்று பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதை நேற்றைய காணொலியை நாங்கள் இணைச்சிருப்போம். அந்த காணொலியை பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட பதில் ஒன்று கொடுத்திருக்கின்றார். அந்த பதில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில பேர் செய்த தவறுகளை வைத்துக்கொண்டு மொத்த இராணுவத்தின் பேரையே நீங்கள் பழி சொல்லக்கூடாது. உண்மையிலே எங்களுடைய இராணுவங்கள் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடவில்லை என்று அவர் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். ஆகவே இது தொடர்பாக அவர் பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச கைதா பிறகு தமிழ் மக்கள் மத்தியிலையும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலையும் இந்த விடயம் பல எதிர்ப்பலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது பலர் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லினோம் என்று பார்த்தீங்கன்னா, சேனல் 4 ஊடாகவும் அது மட்டும் இல்லாமல் பல காணொலிகள் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்தன. ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இது தொடர்பாக பேசப்பட்டது. இருந்தாலும் கூட இப்போ இராணுவத்தினர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யல, ஒருவர் வைத்த தவற வைத்து எல்லோரையும் நாங்கள் இடைபோடக்கூடாது என்று சொல்வது முன்னுக்கு பின் முரணான கருத்தாகவும் ஏதோ ஒரு விடயத்தில் தாண்டோண்டித்தனமாக கதைக்கின்ற போக்கத்தான் இது காட்டுகின்றது என்றும் அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களையும் இது தொடர்பாக முன்வைத்திருக்கின்றார்கள். கடல் தொழிலாளர்கள் தரப்பில் இருந்து இந்த அன்று அரசாங்கம் மேலே ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக யார் இந்த விமர்சனத்தை முன்வைச்சிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா, வடக்கின்ற கடற்தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி அன்னலிங்கம் அன்னராசா தான் இந்த விஷயத்தை முன்வச்சிருக்கிறார். அதுவும் அவர் ஒரு ஊடக சந்திப்பை முன்வச்சு இது தொடர்பான விடயங்களை முன்வச்சிருக்கார். என்ன அவர் குறிப்பாக என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, அனுரா ஆட்சிக்கு வாரத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், எங்களுடைய விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் என்று சொல்லிட்டேன், இந்த நாட்டை ஊழலற்ற நாடாக மாற்றுவோம் என்று கூறிட்டேன். ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடிச்ச பின்னர் அந்த நிலைப்பாட்டை முழுமையாகவே மாற்றியிருக்கின்றோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்பண்ணைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் இந்த கடற்பண்ணை தொடர்பாக மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கடற்பண்ணைகளுக்கான காணிகள் வழங்குகின்ற பொழுது, கடலட்டை பண்ணைகளுக்கான காணிகளை வழங்குகின்ற பொழுது அதிகாரிகளிடையும் அரசியல்வாதிகளிடையும் விருப்பி கேட்பதான் இது வழங்கப்படுகின்றது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இப்படியாக பல விமர்சனங்களையும் கேள்விக்கணைகளையும் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைத்து அவர் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். அந்த இது தொடர்பான ஊடக சந்திப்பையும் அவர் பேசிய விடயங்களையும் நான் அதோடு நினைக்கிறேன். பார்த்துக்கொள்ளும். வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா, வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு தொடர்பாக நாங்கள் நீதி கேட்டு கடிதங்கள் அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே கடற்தொழில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலிலே கடலட்டை பண்ணை தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதை கலந்துரையாடியதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் திகதி வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள்
வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடல் அட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள், பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். இதிலே முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது. பிரதேச செயலகங்களும் சரி, கரையோரம் பேணல் திணைக்களங்களும் சரி, முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவல் அறியும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் ஆளுநர் அவர்களிடம் வைத்திருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அதற்கு வடக்கு ஆளுநர் தீர்வு பெற்று தரவில்லை. தொடர்ந்தும் ஆளுநர் அவர்கள் வடக்குக்கு பதவியேற்ற போது கூட நாங்கள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை அல்லது ஒரு சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடு, நாங்கள் கடல் அட்டை பண்ணையை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சிறு பாரம்பரிய கடற்றொழிலாளர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் அரசாங்கத்தின் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றைய தினம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிறு கடற்றொழிலாளர் கூடுகின்றோம். வடக்கிலே இருக்கின்ற கடல் அட்டை பண்ணைகள் சட்ட விரோதத்துக்கு முறையாக இருக்கின்றது என்பதை மீனவர் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சட்டத்துக்கும் அல்லது சுற்று நிரூபத்திற்கும் கட்டுப்பட்டு தான் இது செயல்படுகிறதா என்றதை நீங்கள் நிரூபிப்பீர்களா என்று நாங்கள் ஆளுநரை கேட்கின்றோம். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் இந்த கடல் காணியை வழங்குவதற்கு அதிகாரம் அளித்தது யார்? அவர்களுக்கு முத்தரையை அல்லது கடல் படுக்கையை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் இன்று கடலை வழங்கி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கிராஞ்சியிலே ஒரு கடற்தொழிலாளர் 20 வருடங்களாக தன்னுடைய பாரம்பரிய முறையிலே தொழில் செய்து அதற்கு இன்றைக்கு இடையூறாக இருக்கின்றது என்று பல கடிதங்களை அனுப்பியும் இன்று தீர்வில்லை. ஆனால் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அவர்களுக்கு இது தொடர்பாக 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 24ஆம் தேதி நாங்கள் ஒரு கடிதத்தை அந்த கிராஞ்சி மக்கள் அனுப்பினார்கள். இந்த முறையற்ற அனுமதியற்ற இந்த கடல் அட்டை பண்ணையை அகற்றுமாறு கோரி வடமாகாண காணி ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புகின்றோம். ஆனால் அவர் சொல்லுகின்றார், அந்த முறையற்ற கடல் அட்டை பண்ணையை அகற்றினால் அரசாங்கத்துக்கு இழப்பீடு வருமாம். அப்ப அரசாங்கத்துக்கு எதுக்கு சுற்றுநிறுவம், அரசாங்கத்துக்கு எதுக்கு சட்டங்கள்? அரசாங்கத்துக்கு வடக்கில் இருக்கிற அதிகாரிகள், ஆளுநர் உட்பட காணி ஆணையாளர் உட்பட சிறு கடற்தொழிலாளர்களை கருவறுத்து தானா இலங்கையினுடைய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் நடத்த வேண்டும்? சட்டம் இல்லையா? சுற்றுநிறுவம் இல்லையா? மனிதாபிமானம் இல்லையா? அப்ப இப்படியானவர்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்கட கடலை நாங்கள் வாழ்கிறது? இல்லை நாங்கள் எப்படி அந்த கடல்ல உழைச்சு வாழ்கிறது? அதே போன்றுதான் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் கடல் அட்டை பண்ணைக்கு காணி வழங்குது என்று நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம். ஆனால் அவர் பல முறை நாங்கள் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை அனுப்பியிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பலவரும் நாங்கள் கடிதம் அனுப்பி இது தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டு தீர்வே தராத கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதமர் செயலகம் படிக்குதாம் இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி நாங்கள் எங்களுடைய சூழல் மீதும் எங்களுடைய கடல் மீதும் இருக்கின்ற உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கேட்கின்றேன். இந்த கடல் அட்டை வளர்ப்பிலே ஈடுபடுகின்ற பிரதான பங்கு வகிக்கின்ற நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளரையும் சரி, வடக்கு மாகாண ஆளுநரையும் சரி, கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரியையும் சரி, வடக்கு மாகாண காணி ஆணையாளரையும் சரி, நாங்கள் கடலிலே கண்பிழித்து வாழ்கின்ற கடற்றொழில் சமூகம் உங்களை கேட்கின்றோம். நீங்கள் சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சூழலுக்கும் கடலுக்கும் பாரம்பரிய தொழிலாளருக்கும் பாதிப்பில்லாமல் தானா இந்த கடல் அட்டை பண்ணையை நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள் என்று பகிரங்கமாக நீங்கள் அறிவியுங்கள் பார்ப்போம். இன்று வரைக்கும் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் கூட வெளிப்படுத்தப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் தேதி நாரா நிறுவனத்தினாலே செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா முன்னிலையிலே கூறி இன்று வரைக்கும் ஆய்வு கூட பெற்றுத்தரவில்லை. ஆனால் முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக கடலிலே கொண்டே பண்ணையை போட்டுட்டு சில முதலாளித்துவம் அல்லது கடற்தொழிலாளர் வருகிறார்கள், எங்களுக்கு அனுமதியை தாங்கண்டு. அங்க சட்டமும் இல்லை,
அல்லது ஒழுங்கும் இல்ல, அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கடலை கொடுக்கின்றார்கள். ஆனால் வேதநாயகன் ஐயா கூட இப்படி செய்வார் என்று நாங்கள் சிறு பாரம்பரிய கடற்றொழிலாளர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனால் நாங்கள் ஆளுநரிட்ட 12ஆம் மாதம் கொடுத்து இன்று வரைக்கும் நம்பிக்கையான ஒரு தீர்வு வடக்கு மாகாண ஆளுநரில் இருந்து பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு தருவார் என்று பார்த்தார். அவரும் இந்த அரசாங்கத்திலே வடக்கு கடற்றொழிலாளரை கருவறுத்துத்தான் அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கின்றாரா? அப்ப இதுதானா அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கான அரசாங்கம் அல்லது இது மக்களுடைய அரசாங்கம் என்று வடக்கிலே சிறு கடற்றொழிலாளர்களை கருவறுக்கின்றார்கள். அனுர அரசாங்கத்துக்காகவா எங்களுடைய கடலை முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக எந்தவித விஞ்ஞான சூழல் ஆய்வுகளும் இன்றி இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள்? உண்மையிலே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆளுநர் அலுவலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானங்களை ஊடக வாயிலாக அறியும் போது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. நாங்களும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமான முறையற்ற தொழிலை செய்தால் இந்த அதிகாரிகள் ஆதரவு தருவார்களா? தென்னிலங்கையிலே இருக்கின்ற எந்த ஒரு அதிகாரியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான எந்த விஷயத்தையும் செய்வார்களா? ஆனால் வடக்கிலே இருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகள், உதாரணத்திற்கு இந்த காணி ஆணையாளரிடம் நாங்கள் கேட்பது, உங்களுக்கு கடல் தரையையும் கடல் படுக்கையையும் முத்தரையிலும் கடல் அட்டை பண்ணை என்று நீங்கள் அனுமதியை கொடுக்கின்றீர்கள். ஆனால் கடல் அட்டை பண்ணை இருப்பது கடலிலே. ஆனால் கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது. ஏனென்றால் மக்களுடைய கருத்துக்கு அந்த அரசாங்கம் செவிசாய்த்திருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லி மக்களுடைய கருத்துக்கோ அல்லது அந்த சுற்றுச்சூழல் என்ற கருத்துக்கே இடமில்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். இது வேதனை அளிக்கின்றது. இது மீண்டும் மீனவர்களுக்கு இடையிலே ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வடக்கிலே திட்டமிட்டு செயல்படுகிறது. அதற்கு ஆளுநர் அவர்களை கனகச்சிதமாக கையாள்கின்றார்கள். எனவேதான் ஆளுநர் ஐயா அவர்களே, உங்களை நம்பிய பாரம்பரிய சிறு கடற்றொழில் சமூகம் சொல்கின்றது, நீங்கள் கடல் அட்டை பண்ணையை வழங்குங்கோ. சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்திலே கூட்டம் கூடிட்டு ஆளுநர் அலுவலகத்திலே கூட்டம் கூடியாச்சு, ஆளுநர் சொல்லிட்டார் கடல் அட்டை பண்ணையை கொடுங்கொன்று. வாயால சொல்கிறீர்களா, எழுத்து மூலம் சொல்கிறீர்களா என்று கூட எங்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கூறுவது, இதை முறையற்ற விதத்திலே இந்த செயல்பாடுகளை நிறுத்தி பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் உரிமையை நீங்களாவது பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அனுர அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கடற்றொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாத்து தரும் என்றதிலே எள்ளளவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் ஆளுநர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் இதை தெரியப்படுத்துகின்றோம். நாங்கள் உரிய ஆவணங்களோடு அல்லது பொதுவெளியிலே இதை வெளிப்படுத்துகின்றோம். நீங்கள் கூறுங்கள். அதிலும் குறிப்பாக நெக்டா நிறுவனம் இந்த கடல் அட்டை பண்ணையை வழங்கும் போது உரிய அனுமதிகளோடு தான் வழங்குகின்றதா என்றதை அவரிடம் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். அதே போன்றுதான் அனுர அரசாங்கத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஊடகங்களுக்கும் அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு சொல்கின்றோம், ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே பருத்தித்தீவு பகுதியிலே அனுமதியற்ற கடல் அட்டை பண்ணைகள் அங்கே போடப்பட்டு இன்று கைவிடப்பட்டு அகற்ற முடியாமல் இருக்கிறது. அதை போட்டவர் இன்று பிரித்தானியாவிலே உல்லாசமாக வாழ்கின்றார். ஆனால் கடலிலே போடப்பட்ட ஜிஐ பைப் என்ற சொல்ற பைப்பு இன்றைக்கும் பருத்தித்தீவு அண்மித்த பகுதியிலே கடலிலே இருந்து மீனவருக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதை கையாளுவதற்கு முடியாத ஆளுநருடைய கூட்டத்திலே இந்த கருத்தை நாங்கள் முன்வைத்து நாங்கள் இல்லை என்றால் எங்கள்கிட்ட விடுங்க, அந்த பைப்பை நாங்கள் புடுங்கி அகற்றுகின்றோம் என்று. ஆனால் அரசாங்கத்துக்கு காசு சேர்த்து கொடுக்க வலிக்கிற அதிகாரிகள் எங்களுடைய சூழலை பற்றி ஏன் சிந்திக்கிறீர்கள்? இல்லை, இதை அகற்றுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையா? இல்லை உங்களுக்கு முடியாதா? வெறுமனே நீங்கள் அலுவலகத்தில் இருந்து கொண்டு எங்களை அழிச்சுத்தான் அனுராக்கு காசு கொடுக்க வேண்டும் அல்லது அதனால்தான் அரசாங்கத்துக்கு வருமானம் பெறுகின்றா, எங்களையும் ஒரு நாட்டுக்கு வித்து விடுங்கோ. அதிலும் குறிப்பாக காணி ஆணையாளர் கடிதம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் அந்த கடிதத்துக்கு பதில் வந்திருக்கிறார் காணி ஆணையாளர். அப்ப இந்த பதில்களை பார்த்து நாங்கள் எங்க போய் இந்த கடற்றொழில் சமூகம் கடலை விட்டு வேறு எங்க இறங்குறது என்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த அரசு குறிப்பிட்ட சில அரசு அதிகாரிகளால் அல்லது குறிப்பிட்ட சில அரசு திணைக்களங்கள், ஒன்று கரையோரம் பேணல் திணைக்களம், இரண்டாவது வடமாகாண காணி ஆணையாளர்,
மூன்றாவது குறிப்பிட்ட சில பிரதேச செயலகங்கள், அதே போன்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை, நாரா நிறுவனம், நெக்டா நிறுவனம் போன்ற நிறுவனங்களினாலே இன்று சிறு பாரம்பரிய களத்தொழிலாளர்களை கருவறுக்கின்ற செயல்பாட்டை இவர்கள் செய்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நெக்டா நிறுவனம் வடக்கிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக இந்த கடல் அட்டை பண்ணையை சூழலுக்கும் மீனவருக்கும் பாதிப்பான முறையில் இருந்தாலும் மீனவ சமூகத்தை தூண்டிவிடுவது. நீங்க கவர்னர்கிட்ட போங்க கடல் அட்டை பண்ண வர சொல்லி, அப்படி போனாதான் அவற்றை இருப்பு வடக்கில் இருக்கும். ஏண்ட இலங்கையில் வேறு மாவட்டங்களில் இந்த கடல் அட்டை வளர்க்கலாதா? வடக்கில் தானே இருக்கு. புத்தளம், கல்பட்டி, சிலாவம் அந்த கடல்ல வளராதா? அப்ப இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய கடலை அழிப்பதற்கு நெக்டா நிறுவனம் அதனுடைய பணிப்பாளர் துணை போகின்றார். அவர் மீனவர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்து ஆளுநர் அல்லது கடற்றொழில் அமைச்சரிடையே சட்டவிரோதமான செயல்பாட்டாளரை திட்டமிட்டு அனுப்பி வைக்கின்ற செயல்பாட்டை அவர் செய்வதாக மீனவர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் உங்களுடைய இருப்புக்காமண்டு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கடலையும் கருவறுக்காதீர்கள். ஆளுநர் அவர்களே, கருவறுக்காதீர்கள். இல்லையா நீங்கள் வெளிப்படையா சொல்லிவிடுங்க, கடலை நாங்கள் முதலீட்டுக்கு வடக்கில் இருந்து தமிழரை அழிச்சு அரசாங்கத்துக்கு அனுரா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு காசு சேர்த்து கொடுக்க போறோம்டா, நாங்கள் கடற்தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறுகின்றோம். அதற்கு பிறகு அனுராக்கு நீங்கள் எந்த முறையற்ற சட்டவிரோத சுற்றுநிறுவங்கள் எல்லாம் போட்டுட்டு மக்கள் ஆட்சி என்று சொல்லாம அனுராவை வாழ வைக்க வடக்கு சிறு கடற்தொழிலாளரை அழிக்கின்ற ஆட்சி என்ற பெயரோடு நாங்கள் இதிலே இருந்து ஒதுங்குகின்றோம் என்ற செய்தியை வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் பிரதமர் அவர்களே, உங்களுக்கும் அனுப்பின கடிதத்தில் நீங்கள் தீர்வு தருவீர்கள். ஆனால் உங்களுடைய தீர்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரை சொல்யூஷன் கொடுக்க சொல்லி போறேன். அவையெல்லாம் சொல்யூஷன் கேட்டு ஒட்டு இல்லாமத்தான் உங்கள்கிட்ட ஒட்டுவீங்க என்று நாங்கள் அனுப்பினாங்கள். நீங்களும் திருப்பி அங்க விட்டா நாங்கள் எங்க போய் முடையிறது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் எங்களுடைய சூழலும் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வையும் பற்றி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம். இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம். நன்றி.